ஹலோ ஃபோக்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு பொங்கல். முதல்ல தை பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த வருஷம் எல்லாத்துக்கும் ப்ராஃபிட்டபிள் இயராக இருக்கும். நம்ம எல்லாருமே நல்ல ப்ராஃபிட்டபுளாக இந்த இயரை ஒரு நல்ல துவக்கத்தோட தொடங்குவோம் அப்படின்னு நம்பலாம். ஓகேவா? ப்ரைஸ் ஆக்ஷனை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, வேறு எதுவுமே தேவையில்லை. சைக்காலஜியை வளர்த்துக்கோங்க. ட்ரேடிங்கை பண்ணுறதோட நுணுக்கங்கள் எல்லாத்தையுமே சின்ன சின்னதாக தைரியத்தை முதல்ல என்ன ப்ரைஸ் செய்யுதுன்னு தெரிஞ்சதுனாலே நீங்கள் தைரியத்தை வளர்த்திக்கலாம், தைரியமாக ட்ரேட் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, லெட்ஸ் கோயிங் டு த ப்ரைஸ் ஆக்ஷன் ரிவ்யூ. நான் இந்த வீக்லி ரிவ்யூவில் சொல்கிறதெல்லாம் அடுத்த நாளே நடக்கும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. நான் வீக்லி ரிவ்யூவில் சொல்கிறது அந்த வாரத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன். ஓகேவா? அதான் அடுத்த நாள் கூட குழப்பிக்கக்கூடாது. டெய்லி ரிவ்யூ வேறு, சனிக்கிழமை இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை நான் போடுற வீக்லி ரிவ்யூ அது அடுத்த வாரத்துக்கான ஆக்ஷனோட என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ப்ளஸ் இந்த வாரத்துக்கான ஆக்ஷனோட டைசெக்ஷனாக இருக்கும். நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா இல்லை ஏதாவது உங்களுக்கு க்ளூ கொடுக்கணுன்னா நான் தருவேன். அவ்வளோதான். ஓகே ஓகே. நான் நேற்று ப்ரைஸ் ஆக்ஷன் ரிவ்யூ வீடியோவில் அந்த வீக்லி ரிவ்யூவில் நான் போட்டதில் இந்த 48,100 50 to 100 100 to 150 சம்திங் ஓரளவுக்கு ரெசிஸ்டன்ஸான லெவலாக இருக்கும். அண்டு இந்த ஒரு ஆர்டர் பிளாக் ஏரியா தடுத்து நிறுத்தும்னு நான் சொல்லியிருந்தேன். ஓகேவா? இந்த ஏரியா அழிச்சிடலாம். ஓகே, அண்டு இந்த ரெண்டு ஏரியாவும் குறித்து வச்சுக்கலாம். ஓகே, ஜஸ்ட் மார்க் இட் அப். ஓகே, இப்போது இந்த ஆர்டர் பிளாக் ஏரியாக்குள்ளே மார்க்கெட் கம்பல்சரி ஸ்டாப் பண்ணுவாங்க. ஏன்னா இது ப்ரைஸ் ஆக்ஷனில் எனக்கு கொடுத்துருக்கிற மிகப்பெரிய க்ளூ. ஓகேவா? இந்த இடத்துல மார்க்கெட் கண்டிப்பாக ஸ்டாப் ஆகணும், அதுதான் என்னோட கணிப்பு. ஏன்னா இந்த இடத்துல ஒரு பவர்ஃபுல் ஆக்ஷன் மூவ்க்கான சயின்ஸ் இந்த இடத்துல இருக்குது. அதனால் நான் இதை சொல்லியிருந்தேன். இதை தாண்டி மார்க்கெட் போகாது. அதுலேயும் முக்கியமாக குறிப்பாக இந்த 48,050 to 150 சம்திங் அந்த ஏரியாக்குள்ளே ப்ரைஸ் கண்டிப்பாக ஸ்டாப் ஆகும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஓகேவா? அது இன்றைக்கி காலையில் கேப் அப் பண்ணி அந்த ப்ரைஸ் லெவலை தொட்டனவே ஒரு சிவியரான ஒரு சின்ன ஆனால் ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாங்க. ரைட்? ரியாக்ஷன் கொடுத்தது கீழே இருக்கிற கேப்பையும் ஏன் ஃபில் பண்ணல அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், திஸ் இஸ் மார்க்கெட் மேக்கர் மாடல். மார்க்கெட் மேக்கர் மாடல்ஸில் கேப்ஸ் ஃபில் ஆகாது. எக்ஸ்ட்ராவாக ஒரு க்ளூ வேறு தந்துட்டேன். ஓகே, அண்டு இன்னும் கண்டினியூ ஆகி மேலே போச்சு. மேலே போகும்போது நான் சொன்ன அந்த ஏரியா ஆல்கோவோட ஏரியாவான 48,050 to 150க்குள்ளே கன்சால்டேஷன் பண்ணி இங்கே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஓகேவா? இங்கே ஸ்டாப் பண்ணி இந்த இடத்துலேருந்து ஒரு சின்ன எக்ஸ்பேன்ஷன் மூவ்ஸாட்ட கொடுத்துட்டாங்க. ஸோ எனக்கு இந்த ஏரியாக்குள்ளே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நான் சொன்னது இங்கேருந்து ப்ரைஸ் பயங்கரமாக ரிஜெக்ட் ஆகும்னு நான் சொல்லியிருந்தேன். அதே ஏரியாவுக்கு போய் டச் பண்ணிவிட்டு 48,000 அந்த 100 to 150 அந்த ஏரியாவை டச் பண்ணிவிட்டு ரிஜெக்ட் ஆனது கீழே ட்ராப் பண்ண முடியல. ரைட்? ஸோ கீழே ட்ராப் பண்ண முடியாமல் மார்க்கெட் மறுபடியும் புஷ் பண்ணி அந்த ஏரியாஸ்க்கு மேலே க்ளோஸ் வச்ச உடனே அந்த ஏரியா நீங்கள் இந்த சப்போர்ட் ஃப்ளிப்டு இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி இது வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இந்த ஆல்கோ லெவல் இப்போ கீழே போக விடாமல் தடுத்து நிறுத்திடுச்சு. ப்ரைஸ் ஆக்ஷனை ரொம்ப உன்னிப்பாக கேண்டில் பை கேண்டில் பார்த்த எல்லாத்துக்குமே நான் அப்படி தான் சொல்லி கொடுத்துட்ருக்குறேன். எல்லாருமே நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷனை மட்டும் தான் பார்க்கணும். நான் கால் புட்டு கிட்டு எதுவுமே நான் தர்றதே கிடையாது. உங்களுக்கு மார்க்கெட் எந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகும், ஏன் அந்த சைடில் மூவ் ஆகுது, லிக்விடிட்டி எப்படி ஆப்ரேட் ஆகுது, இதை மட்டும்தான் நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லி கொடுத்துட்ருக்குறேன். இதுதான் உங்களோட பேசிக்ஸ். நீங்கள் கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன், காமா, தீட்டா, ஜாமெண்ட்ரியில் இருக்கிற எல்லா வேல்யூவும் போட்டு காம்பஸ் எல்லாம் வச்சு ரவுண்டு போட்டிங்கனாலும் லிக்விடிட்டியை உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. லிக்விடிட்டி நான் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். நான் சொல்கிற மாதிரி லிக்விடிட்டி யாருமே தமிழில் சொல்லலை. ஓகே, இட்ஸ் நாட் ஈஸி திங் டு லேர்ன். பட் கேண்டில் பை கேண்டிலாக நீங்கள் அதோட ஆக்ஷனை புரிஞ்சிக்க ஆரம்பிக்கும் போது லிக்விடிட்டியை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போது நான் சொன்ன மாதிரி
திரும்ப அந்த ஏரியாஸை தாண்டி க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் அந்த ஏரியாஸ்க்கு கீழே வந்து மார்க்கெட்னால க்ளோஸ் பண்ண முடியல. ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும். மார்க்கெட் கீப் ஆன் ரிஜெக்டிங் தெம் அண்டு சின்ன ஒரு எக்ஸ்பேன்ஷன். சின்னதாக இந்த எக்ஸ்பேன்ஷனாக எடுத்துக்க முடியாது. சின்னதாக ஒரு புஷ் மூவ் அப்வர்ட்ஸில் கொடுத்துருக்கு. ஸோ இது என்ன டினோட் பண்ணுது அப்படின்னா, இந்த ஏரியா இப்போ நான் டினோட் பண்ணியிருக்கிற இந்த 48,000 சம்திங் 48,071 to 200 இந்த ஏரியாவுக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் மார்க்கெட் மேக்கர் மாடலோட ரிவர்சல் ஹேப்பன் ஆயிடுச்சுன்னு சொல்லி நம்மளால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஓகேவா? இது நான் கொடுக்குற ஒரு க்ளூ. இந்த லெவல்ஸை குறித்து வச்சுக்கோங்க. 71 to 200 இதுக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் வைக்கணும். க்ளோஸ் வைக்கிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரியெல்லாம் இல்லை, நல்லா இந்த ஏரியாஸை ரிஜெக்ட் பண்ணாமல் டவுன்வர்ட் வந்து இந்த மாதிரி க்ளோஸ் வைக்கணும். க்ளோஸ் வச்சதுனா தான் டவுன்வர்ட் மூவ் ஸ்டார்ட் ஆகும். கீழே இருக்கிற கேப்ஸ் எல்லாம் ஃபில் ஆகும். அது சடன்னு உழுகிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா கீழே நிறைய கேப்ஸ் இருக்குது. அதெல்லாம் மார்க்கெட் லிக்விடிட்டினால பேலன்ஸ் பண்ணணும். ஓகேவா? அண்டு இது வந்து கீழே டவுன் சைடில் இருக்கிற இதுக்கு அப் சைடு வந்து எந்த இடத்துலேருந்து வந்து மார்க்கெட் வந்து அதோட மாடல்ஸை வந்து ஃபினிஷ் பண்ணும் அப்படின்னா, இந்த இந்த ஏரியா இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஏரியா, இந்த லைனோட இந்த லிக்விடிட்டியோட டாப் சைடு இருக்குது பார்த்தீங்களா? 48,264 இந்த ஏரியா அண்டு இந்த ஏரியா, இது ரெண்டுமே மார்க்கெட்டில் நாளைக்கு கேப் அப் பண்ணி இதுக்கு மேலே ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா, இந்த வால்யூம் இம்பேலன்ஸை பேலன்ஸ் பண்ணிவிட்டு மார்க்கெட் டவுன் மூவா அப் மூவான்னு சொல்லி இங்கேருந்து உங்களுக்கு ஒரு க்ளூ கிடைக்கும். அடுத்த க்ளூ டவுன் மூவா அப் மூவான்னு சொல்லி இங்கே தான் கிடைக்கும். இந்த ரெண்டு ஏரியாக்குள்ளே உங்களுக்கு வேறு எங்கேயுமே க்ளூ கிடைக்காது. ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த வால்யூம் இம்பேலன்ஸை பேலன்ஸ் பண்ணிவிட்டு, இது வால்யூம் இம்பேலன்ஸ், நான் ரொம்ப நாளாக சொல்லிகிட்ருக்கிறேன் இந்த வால்யூம் இம்பேலன்ஸ் வந்து மார்க்கெட்டு வந்து டெஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி. பிகாஸ் ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி வேறு இருந்துச்சு. நான் சொல்லியிருப்பேன் உங்கள்கிட்ட, ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி எடுக்கிறதுக்கான தேவையான ஆர்டர்ஸை வந்து கீழே ஜென்ரேட் பண்ணிட்டு தான் வருவாங்க அப்படின்னு. ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி வேறு இருந்துச்சு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டிக்கு மேலே இப்போ தான் வந்திருக்காங்க. அது அப்போவுமே ஓரமாக வச்சுக்கலாம். இப்போதைக்கு என்னோட கன்சர்னில் இருக்கிறது இந்த ரெண்டு ஏரியாஸ் மட்டும்தான். இந்த ரெண்டு ஏரியாஸையும் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த வால்யூம் இம்பேலன்ஸை மார்க்கெட் பேலன்ஸ் பண்ணணும், பண்ணாமல் மேலே போகக்கூடாது. ஒரு வேளை கேப் அப் ஆகி இதுக்கு மேலே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா தட்ஸ் ஸ்டார்ட் ஆஃப் அனதர் ப்ரோக்ராம். அதோட டெஃபினேஷன்ஸை நான் நாளையிலேருந்து டீகோட் பண்ண ஆரம்பிக்கிறேன். தட்ஸ் பேங்க் நிஃப்டிஸ் வியூ. நான் ரொம்ப தூரம் கீழே எல்லாம் சொல்லவே கிடையாது. இந்த ஏரியா கீழே க்ளோஸ் பண்ணாலே டவுன் சைடு பேலன்சிங் மூவாக தான் இருக்கும். டோன்ட் எக்ஸ்பெக்ட் அ ட்ராப். 70% ட்ராப்புக்கான ஆப்ஷன்ஸ் இல்லை. பேலன்சிங் மூவாக தான் கீழே டவுன் சைடில் இருக்குது, வந்துட்டு பேலன்ஸ் பண்ணி கீழே. ஸோ மார்க்கெட் மேக்கர் மாடல்ஸ்லாம் நான் சொல்லியிருப்பேன். அதோடது லிக்விடிட்டிக்கு போயிட்டு, ஓகேவா, இது வந்து இந்த மாதிரி 2-3 கன்சால்டேஷன் பண்ணி லிக்விடிட்டிக்கு போயிட்டு ட்ராப் அண்ட் கன்சால்டேஷன் அண்ட் ட்ராப், கன்சால்டேஷன் அண்ட் ட்ராப், இப்படி தான் இருக்குமே தவிர ஒரே அடியாக ட்ராப் பண்ணி இது அத்தனையுமே எடுப்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. தீஸ் ஆர் ஆல் 15 minutes கேண்டில்ஸ். கீப் தட் இன் மைண்ட். ஓகே, இவ்வளோ தான் பேங்க் நிஃப்டியில் எனக்கு இருக்கிறது. இந்த ஏரியாஸ் மட்டும்தான் என்னோட கன்சர்ன். ரொம்ப பக்கத்தில் இருக்கிறோம் இது எடுக்கிறதுக்கு. ஸோ மேபி அண்ட் அப்வர்ட் மூவ், அந்த அப்வர்ட் மூவ் இன்வாலிடேட் ஆகிற ஏரியா இந்த இடத்துல சொல்லிவிட்டேன். இன்வாலிடேட் ஆச்சுன்னா டவுன் ஃபால் கிடையாது. எக்ஸ்பெக்ட் அ கன்சால்டேஷன் ஆர் அ டவுன் மூவ், ரெண்டுக்குமே ஆப்ஷன் இருக்குது. ஓகே, அண்ட் நிஃப்டியில் என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த ஏரியாவிலேருந்து திரும்ப கீழே இந்த ஏரியாவை தாண்டி க்ளோஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். அவங்க இந்த ஏரியாவுக்கே வரவே கிடையாது. டைரெக்டாக ஓப்பன் பண்ணி அப்படியே மேலே போகிறதுக்கு இந்த செக்ஷன் வந்து தடையாக இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இதுக்கு மேலே தான் அவங்க ஓப்பனே பண்ணாங்க. ஸோ இங்கேயும் ரெசிஸ்டன்ஸ் ஃப்ளிப்டு இன்டு சப்போர்ட் மாதிரி கீழே வர்றதுக்கு அந்த ஏரியாஸ் வந்து தடையாக இருந்துருச்சு. ஸோ டவுட்ஸ் இருக்கிறவங்க என்னோடய ப்ரீவியஸ் வீக்லி ரிவ்யூவில் இருக்கிற வீடியோவை பார்க்கலாம். இந்த ஏரியா தான் நான் சொல்லியிருப்பேன். அண்டு கீழே வந்ததை ஸ்டாப் பண்ணிடுச்சு. இப்போது எனக்கு வந்து இந்த நிஃப்டியில் அதே மாதிரி இந்த டவுன்வர்டு மூவ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மூவை தாண்டி மார்க்கெட் க்ளோஸ் பண்ணாத வரைக்கும் இட் இஸ் புல்லிஷ். அண்டு இந்த இடத்துல நாளைக்கு
கேப் அப் ஆகாமல் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா அப்வர்ட் கண்டினியூஷனுக்கான ஏதோ ஒரு ஆல்கோ சிக்னேச்சர்ஸ் கிடைக்கும். கண்டினியூஷனுக்கான சிக்னேச்சர் நான் நிறைய டைம் சொல்லிட்டேன், ஃபேர் வேல்யூ கேப்ஸ் ஒரு ஆர்டர் பிளாக்ஸ். அது மட்டும்தான் கண்டினியூஷனுக்கான ஒரு சிக்னேச்சர்ஸ். ஓகேவா? அண்டு ப்ரோக்ராம் மேபி எண்ட் ஹியர். இந்த இடம் வந்து ரிஜெக்ஷனுக்கு ஒரு தகுந்த இடம். 22,184 அண்டு 22,285 இந்த 2 ஏரியாவும் உங்களுக்கு ரெசிஸ்ட் பண்ணி மார்க்கெட்டை கீழே ட்ராப் பண்ண வைக்கல அப்படின்னா கண்டினியூஷன் அகைன் இங்கே தான் வரும். பட் அது ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்கிறனாட்டிக்கு மேபி ஒரு 200 பாயிண்ட்ஸில் இருக்குது. ஓகே, ட்ரெண்டிங் டேவாக இருந்துச்சுன்னா அதையும் நான் சொல்லிடுறேன். 342 364 வந்து இப்போவே குறித்து வச்சுக்கோங்க. பின்னாடி நாள் எப்போ வேணால் அது அந்த இடத்துக்கு வரட்டும். கண்டினியூஷனுக்கான சிக்னேச்சர் இங்கே கிடைக்கும். ஃபேர் வேல்யூ கேப் ஒரு ஆர்டர் பிளாக் இந்த இடத்துல கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த 2 ஏரியாவுமே மார்க்கெட்டை ரிஜெக்ட் பண்ணக்கூடிய இடம். இது கண்டினியூஷனுக்கான பிளேஸ். இந்த இடம் 109 to 124 ஒரு வேளை கேப் அப் ஆர் கேப் டவுன் ஆகாமல் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா, இல்லை கேப் டவுன் ஆச்சு அப்படின்னாலும் இதுக்கு கீழே க்ளோஸ் பண்ணக்கூடாது. பண்ணுச்சு அப்படின்னா பேங்க் நிஃப்டி மாதிரியே இட் என்டர்ஸ் இன்டு கன்சால்டேஷன் ஆர் ட்ராப் மூவ். அது ட்ராப் மூவ் வந்து அவ்வளோ சீக்கிரம் வராது, ஏன்னா பேலன்ஸ் பண்ண வேண்டிய இடம் நிறைய இருக்குது நிஃப்டிலையுமே. ஓகே, பேங்க் நிஃப்டியில் டாப் சைடில் ப்ரோக்ராம் எண்ட் ஆகிறதுக்கான வேல்யூ வந்து எங்கேயுமே இல்லை. ஸோ அதனால தான் அதை நான் சொல்லலை. அண்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சில்வர் மைக்ரோ ஃபியூச்சர்ஸ். அது நான் சொல்லியிருந்தேன். இப்போ லைவில் மார்க்கெட் ஓடிட்டு தான் இருக்குது. அதில் என்ன சொல்லியிருந்தேன்னா 4 ஹவர்ஸில் வச்சு சொல்லியிருப்பேன். ஸோ 4 ஹவர்ஸில் வீக்லி ரிவ்யூவில் கீழே வந்துட்டு மார்க்கெட் இந்த ஃபேர் வேல்யூ கேப்லேருந்து மார்க்கெட் மேலே போகலாம். இதில் இப்போ எக்ஸ்ட்ராவாக இந்த வீக்லிக்குள்ளே இருக்கிற இன்னர் இன்ட்ராடே மாதிரியான ட்ரேட் அவர் பண்ணுற மாதிரி இருக்கிற பட்சத்தில் யார் யார் கமாடிட்டி சில்வர் மைக்ரோ ஃபியூச்சர்ஸ் வந்து பண்ணுறீங்களோ அவங்களுக்கான ஒரு 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 ஆல்கோ பாத்தோட வியூஸ் எல்லாம் நான் சொல்கிறேன். ஸோ இந்த குறிப்பிட்ட பிளாக் இந்த இந்த ஏரியா இருக்குது பார்த்தீங்களா ப்ரைஸ் ஆக்ஷனில், இந்த பிளாக்கை தாண்டி மார்க்கெட் க்ளோஸ் பண்ணக்கூடாது. அண்டு இந்த பிளாக்கை வந்து மார்க்கெட் இன்னும் எனக்கு வந்து உடனடியாக இதை வந்து அப் க்ளோஸ் பண்ணி எனக்கு வந்து கண்டினியூஷன் கொடுத்துருந்ததுன்னா எனக்கு நான் அப்படியே அப்சைடில் இருக்கிற இந்த வால்யூம் இம்பேலன்ஸ் இந்த ஆர்டர் பிளாக்ஸ் வரைக்கும் மார்க்கெட் வந்து வரும்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பேன். இந்த ஃபேர் வேல்யூ கேப் ஆர் இந்த ஆர்டர் பிளாக் வரைக்கும் மார்க்கெட் வரும். இந்த இடத்துலேருந்து ரிஜெக்ட் பண்ணி மார்க்கெட் கீழே ட்ராப் ஆகும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பேன். பட் இந்த இடத்துல கன்சால்டேஷன் பண்ணுறனாட்டிக்கு என்னால் அதை சொல்ல முடியல. ஸோ இந்த இடத்துல எனக்கு கண்டினியூஷனுக்கான ஃபேர் வேல்யூ கேப்போ இல்லை ஆர்டர் பிளாக்கோ மார்க்கெட் உருவாக்கும். ஓகே, இந்த 2 பிளேசஸில் மார்க்கெட் உருவாக்கணும். ஸோ அந்த பிளேசஸோட வேல்யூ வந்து 73,0732187 அண்டு 73,339,453. ஸோ இந்த 2 ஏரியாஸில் அப்வர்ட் கண்டினியூஷனுக்கான ஆர்டர் பிளாக் ஒரு ஃபேர் வேல்யூ கேப்ஸ் வந்து மார்க்கெட் உருவாக்கும். ஸோ இந்த டவுன் சைடில் நான் சொன்ன மாதிரி இந்த பிளாக் இந்த ஏரியா ஆஃப் ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு பார்த்தீங்களா, இந்த ப்ரைஸ் ஆக்ஷனை தாண்டி மார்க்கெட் கீழே போகக்கூடாது. சில்வர் மைக்ரோ ஃபியூச்சர்ஸில் கீழே போச்சுன்னா திஸ் இஸ் வெரி வீக் லோ. இந்த வீக் லோவை மார்க்கெட் கம்பல்சரி டேக் அவுட் பண்ணிடும். ஓகே, இதை தாண்டி க்ளோஸ் வச்சுது அப்படின்னா இந்த ஃபேர் வேல்யூ கேப் வித் கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 ஏரியாவுமே பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் மேபி வரலாம். கொஞ்சம் கன்சால்டேட் பண்ணலாம், பண்ணிவிட்டு it will drop down. Okay, these are all action. அண்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ட்ரெண்ட் லைன் ட்ரேடிங்கை தூக்கிட்டாங்க. ட்ரெண்ட் லைன் ட்ரேடிங் இஸ் ஆல்வேஸ் ஆபத்து. வெஜ்ஜு கிஜ்ஜு ரீட்டைலில் இருக்கிற என்ன முறை வேணாலும் ஆபத்து. என்னோட மெத்தட் தான் கரெக்டுன்னு நான் சொல்லலை. லிக்விடிட்டியை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா எந்த மெத்தடில் வேணால் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஸோ லிக்விடிட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். லிக்விடிட்டி தான் பேசிக், லிக்விடிட்டி தான் முக்கியம், லிக்விடிட்டி தான் எல்லாமே. ஓகேவா? நான் லிக்விடிட்டின்னு சொல்லும்போது எல்லாத்துக்கும் அது எரிச்சலை உருவாக்கலாம். பட் மார்க்கெட் ஒர்க்ஸ் ஆன் லிக்விடிட்டி. ஓகேவா?
ஸோ லிக்விடிட்டி பேஸ் பண்ணி தான் என்னோட அத்தனை ரிவ்யூவுமே இருக்குது. அத்தனை விஷயமே நான் லிக்விடிட்டி பேஸ் பண்ணி தான் சொல்கிறேன். நீங்களும் நான் சொல்கிற க்ளூஸை வச்சு ப்ரைஸ் ஆக்ஷனில் இருக்கிற லிக்விடிட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். தாராளமாக பயப்படாமல் எந்த ட்ரேடிங்கில் எந்த மெத்தடில் வேணால் ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு இண்டிகேட்டரை போட்டு ட்ரேட் பண்ணுங்கள், RSIயில் பண்ணுங்கள், MACDயில் பண்ணுங்கள், வாட் எவர் யூ யூஸ், சப்போர்ட் ஆர் ரெசிஸ்டன்ஸ், சப்ளை ஆர் டிமாண்ட், வாட் எவர், ஆர்டர் பிளாக்ஸ், ஃபேர்வெல் கேப்ஸ், எதை வேணால் யூஸ் பண்ணுங்கள். லிக்விடிட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி ட்ரேடிங் ஒரு பிஸ்னஸாக பண்ணுங்கள். சூதாட்டமாக பண்ணாதீங்க, பார்க்காதீங்க, அண்டு பண்ணுறவங்களையே ஆதரிக்காதீங்க. மறுபடியும் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் வீடியோவோட வந்து உங்களை எல்லாத்தையுமே பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப்.